வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். ஃபைனலாக ஹீரோ அவங்களுடைய அப்கமிங் டெஸ்டினி 125ஓட லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் புதுசாக நாங்கள் இதை மாதிரி கொடுக்க போகிறோன்ற மாதிரி ஒரு சில விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹீரோ டெஸ்டினி ப்ரைமில் புதுசாக வரப்போகிற அந்த விஷயங்கள் என்ன, அதுக்கடுத்து இந்த வண்டியோட அந்த ஒரு லான்ச் டேட் என்னன்ற மாதிரி விஷயத்தை பார்ப்போம். பார்ட் முன்னாடி சின்ன அந்த கிளை சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி டே டு டே வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ன்றது நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் அண்ட் நல்ல ஒரு காம்படிட்டடான ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்டி டிசைனு, நல்ல பர்ஃபார்மன்ஸு, நல்ல மைலேஜ், நல்ல ரிஃபைன்மெண்ட்ன்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நல்லா கெயின் பண்ணிக்கிட்டு நிறைய மாடல்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. இப்படியாப்பட்ட இந்த ஒரு ஹெவி காம்படிட்டரான இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ தரப்புலேருந்து ஏதாவது டூ வீலர் அதான் ஸ்கூட்டர் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இது இருக்குது. பட் இருந்தாலும் அது அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால தான் இப்போ இந்த புதுசாக இந்த ஒரு ஹீரோ டெஸ்டினி ப்ரைம் 125ஓட ஒரு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனை இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ புதுசாக வர போகிற இந்த ஒரு ஹீரோ டெஸ்டினி ப்ரைம் 125 ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனில் உங்களுக்கு மேஜராக ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க டிசைன் வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் இருக்க போது இந்த டிசைனுக்கும் இந்த இப்போ வரப்போகிற டிசைனுக்கும் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாங்க, அதுலேயும் குறிப்பாக இப்போ புதுசாக வரப்போகிற டிசைன் உங்களுக்கு கொஞ்சம் பாக்ஸியர் டோனாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அந்த ஒரு ஃபேமிலி யூஸ் அந்த ஒரு ஆஃபீஸ் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு ரியலி இந்த ஒரு ஸ்கூட்டரோட டிசைன்ன்றது நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸ் கொடுக்கக்கூடிய ரேஞ்சில் வரும்னு நினைப்போம். எனக்கு தெரிஞ்ச டிசைன் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு பெட்டரான ரேஞ்சில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயம் சூப்பர் தான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா, ஹீரோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அவங்க லான்ச் பண்ணுற எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் அந்த செக்மெண்ட்லேயே இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போ ஹீரோ கொஞ்ச நாள் முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரீம் 125 லான்ச் பண்ணாங்க. அதில் அந்த செக்மெண்ட்லேயே இல்லாத அந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ ஜூம்னு ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணாங்க. அது லான்ச் ஆகி இப்போ எங்கே தான் இருக்குதுன்னே தெரியல. அந்த ஸ்கூட்டரில் அந்த செக்மெண்ட்லேயே இல்லாத அந்த ஒரு கார்னரிங் லைட்டுன்ற மாதிரி ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க. இதை மாதிரி நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸை அந்த ஒரு செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, லோவர் செக்மெண்ட்டில். அப்படின்றப்ப இப்போ மேபி புதுசாக லான்ச் பண்ண போகிற இந்த ஹீரோ டெஸ்டினி ப்ரைம் 125ல உங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு செக்மெண்ட் லீடிங் ஃபீச்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படின்றப்ப அது நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஃபீச்சராக இருந்தால் ரியலி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பட் ப்ராக்டிகாலிட்டி இல்லாமல் அந்த ஒரு கார்னரிங் லைட்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகவே போகிறதில்ல. அதை மாதிரி ஒரு ஓவர் ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்தா கொஞ்சம் ஊற்றிக்க தான் செய்யும். சரி, ஓகே. மற்றபடி இன்ஜின் வைஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா, அவங்க தரப்புலேருந்து என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இன்ஜினில் நாங்கள் அதிகபட்சம் சேஞ்சஸ் கொடுக்கான சான்சஸ் கம்மிப்பா. எங்களுக்கு தெரிஞ்ச டிசைனில் தான் உங்களுக்கு டிசைன் சேஞ்சஸ் இருக்கும். பட் இன்ஜின்லாம் நாங்கள் அது சேம் இன்ஜின் தான் உங்களுக்கு கெயின் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப இன்ஜின் ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. பட் சொல்ல முடியாது, திடீர்னு புது இன்ஜின் இறக்குனாலும் இறக்குவாங்க. அது லான்ச் டேட் அன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆகும். பட் அதிகபட்சம் பழைய மாடலோடைய அதே ஒரு இன்ஜின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு டிசைனில் ஏதாவது ஒரு நல்ல சேஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃபீச்சர்ஸில் மேபி ஏதாவது யூனிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி ப்ரைஸிங்லேயும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு கொஞ்சம் டீசெண்டான ரேஞ்சில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்க ஒன்றும் அவங்க மாதிரி கிடையாது ப்ரைஸிங்கை அடிச்சு பிடிச்சி ஏற்றுறதுக்கு. இவங்க எப்பயுமே ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. அப்படின்றப்ப ப்ரைஸிங்கும் இட்ஸ் ஓகே தான். சரி, ஓகே. இந்த வண்டியோட அந்த ஒரு லான்ச் டேட் பற்றி பார்த்துருவோமா. லான்ச் டேட் பொறுத்தளவுக்கு இப்போ வர அந்த ஒரு 2024 செப்டம்பர் 6 or 7 அந்த 2 டேட்டில் எந்த டேட்டில் வேணால் லான்ச் ஈவெண்ட் வச்சுக்கலான்ற மாதிரி இருக்காங்க. ஆமாங்க, அது ஏன் கரெக்டாக இந்த ஒரு டேட்டை சொல்கிறேன்னு பார்த்தா, இந்த டேட்டில் நிறைய பேருக்கு அந்த ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்கன்னா ஊரில் இருக்க பெரிய பெரிய ஆட்டோமொபைல் யூடியூபர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த நார்த் சைடில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கான இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு டேட்டில் செப்டம்பர் 7, 2024. இதை மாதிரி நேரத்தில் இதை மாதிரி லான்ச் ஈவெண்ட்டுக்கான ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இப்போ ஹீரோ அந்த டெஸ்டினி ப்ரைமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோடைய ப்ளூ பிரிண்ட் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருக்குன்றப்ப கன்ஃபார்மாக அந்த வெஹிக்கிளோடைய ஒரு லான்ச் டேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்ப நிச்சயமாக இந்த செப்டம்பர் 6 or 7 அன்றைக்கி இந்த ஹீரோ டெஸ்டினி ப்ரைம் 125 பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இப்போதைக்கு டைம் பறிச்சிங்க. பாய், சிசிஓ, see you later.